ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 7வது வசனத்தின் பிற்பகுதியை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். எலிசா தீர்க்கதரிசியின் நாட்களில் ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி அவரிடத்தில் ஒரு புகாரை கொண்டு வந்தாள். உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான். அவன் உயிரோடிருந்த நாட்களில் கடன் வாங்கியிருந்தான். இப்பொழுது அதை திருப்பி கொடுப்பதற்கு எனக்கு நிர்வாகம் இல்லை. கடன் கொடுத்தவர்கள் இப்போது என் 2 குமாரரையும் தங்களுக்கு அடிமைகளாக்கி கொள்ளும்படி வந்திருக்கிறார்கள் என்பதுதான் அந்த புகார். அப்பொழுது எலிசா அவளை பார்த்து, உன்னுடைய வீட்டில் என்ன இருக்கிறது சொல் என்று கேட்டார். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று தன்னுடைய ஏழ்மை நிலையை அவருக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது அவர், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி அந்த வெறும் பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் உன்னிடத்தில் இருக்கின்ற அந்த எண்ணெயை வார்த்துவை என்று சொன்னார். அவள் அப்படியே வீட்டிற்கு போய் எலிசா சொன்னபடி வெறும் பாத்திரங்களை பிறரிடத்திலிருந்து வாங்கி தன்னிடத்தில் இருந்த எண்ணெயை அவைகளில் ஊற்றினாள். எல்லா பாத்திரங்களும் நிரம்பும் வரைக்கும் அந்த எண்ணெய் குறையாமல் அதிலிருந்து சுரந்து வந்து கொண்டே இருந்தது. அவள் போய் இந்த செய்தியை எலிசாவுக்கு அறிவித்த போது அவர் சொன்னார், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்று. இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், முதலாவதாக கடன் வாங்குவதை குறித்து நாம் மிகவும் எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். திருப்பி கொடுப்பதற்கு நிர்வாகம் இல்லாத சூழ்நிலை உண்டாகும் பொழுது அந்த குடும்பத்தை வீதிக்கு கொண்டு வருகின்ற அளவுக்கு அது மிக கொடுமையானதாகவும் காணப்படுகின்றது. ஆகவே கடன் வாங்குகிறதில் நாம் மிகவும் கவனத்தோடு காணப்பட வேண்டும். இரண்டாவதாக, நாம் சந்திக்கின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வு உண்டாக்கும்படி தேவன் ஏதோ ஒன்றை கொண்டு வருவதல்ல, நம்மிடத்தில் இருக்கின்ற ஒன்றையே ஆசீர்வதிக்கின்றார். அப்படித்தான் இந்த ஏழை விதவையினுடைய வீட்டில் இருந்த ஒரு குடம் எண்ணெயை அநேக வெறும் பாத்திரங்கள் நிரம்புகின்ற அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் ஒருவேளை இதுபோல வெறுமையோ வறுமையோ கஷ்டமோ நிலவுமானால் கர்த்தர் எங்கிருந்தோ ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பதல்ல, உங்களுக்கு இருக்கிறதையே ஆசீர்வதித்து உங்கள் வெறுமைகள் நிறைவாகும்படிக்கு செய்கிறதற்கு கர்த்தர் உண்மையுள்ளவராய் இருக்கின்றார். எங்கிருந்தோ வருமென்று எதிர்பார்ப்பதை விட என்னிடத்தில் இருக்கிறதை தேவன் பெருக பண்ணுவார் என்று விசுவாசித்து ஜெபித்து செயல்படுவதுதான் மிகப்பெரிய வெற்றியை நமக்கு கொண்டு வரும். ஆகவே நாம் கடன் வாங்குகின்ற காரியங்களில் எச்சரிக்கையோடு இருப்போம். நம்முடைய கஷ்டமும் வறுமையும் நிறைவாகி ஆசீர்வாதத்தை காணும்படி நம்மிடத்தில் இருக்கிறதையே கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி அவரிடத்தில் கொண்டு செல்லுவோம். அவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். அனுதின வாழ்க்கையில் காரணமில்லாத கடன்களில் சிக்கிக் கொள்ளாதபடி எங்களை பாதுகாத்தருளும். எங்கள் கஷ்டங்களும் வறுமைகளும் நீங்கும்படிக்கு நீர் எங்களில் இருக்கிறதை பெருகச் செய்து எங்களை மேன்மையடைய செய்ய முடியும் என்கிறதை எங்களுக்கு போதித்திருக்கிறீர். இதை செயல்படுத்த நல்ல கிருபைகளையும் வழிகாட்டுதலையும் எங்களுக்கு தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.